வர வர மாமியா கழுத போல போனாலான்னு சொல்லுவாவ. இந்த நாய் வரையிலேயே கழுதையாதான் வந்துச்சு. பின்ன இதை என்ன சொல்லி திட்ட? பொழுது விடிஞ்சு குளிச்சு கிளம்பி போனவ பொழுதனைக்கும் கடையில தான் நிக்கா. வரட்டு அப்புறம் தானே இருக்கு அவளுக்கு கச்சேரி. துணி எடுக்க போய் நைட்டே ஆயிட்டே. இந்த அத்தை கிழவி என்ன பண்ண காத்துட்டு இருக்கோ தெரியலையே. வா வா, வர்ற நேரத்தை பாரு. எப்ப போனவ எப்ப வீட்டுக்கு வர? கிழவி இந்த ஒரு டைலாக்க மட்டும் என்னைக்கும் மறந்துடாது. எப்ப பார்த்தாலும் இதை புடிச்சுக்கிட்டு இருக்கு. அது வந்துதே, கடையில ஒரே கூட்டம், காலு வைக்க இடம் இல்ல. எப்படியோ கஷ்டப்பாடுபட்டு துணியை எடுத்துட்டு வந்தாச்சு. என்ன டீ, என்ன அத்தை சொத்தனே என்கிட்டயே கதை கட்டுறியா? ஆமா, பின்ன நீங்க பெரிய டைரக்டர், உங்ககிட்ட கதை கட்டுறவ. எப்பா நின்னு நின்னு ஒரே கால் வலி. கால் வலியை சமாளிக்கவா இல்ல இந்த அத்தை கிழவியை சமாளிக்கவான்னு தெரியல. கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏண்டி காலையில எத்தனை மணிக்கு துணி எடுக்க போன? துணைக்கு ஒரு ஆம்பளை இல்லாம பொம்பளை எல்லாம் சேர்ந்து துணி எடுக்க போனீங்க. அந்த துணியை காலம்புற பெறக்கிட்டு வர தெரியாது? ஆமா ஆமா, நல்லா சொல்லுவீங்க. அங்க துணி கடையில கூட்டத்துல மோதி துணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயே என் பெண்டு நிமிந்துட்டு. நீங்க வந்து பார்த்தா தானே தெரியும். வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உன் கூட துணி எடுக்க வந்துட்டு என்னைய பழியாக்குறதுக்கா? அடுத்த தீபாவளிக்கெல்லாம் கூட்டத்துல உங்களையும் இழுத்துட்டு போய் விட்டுடுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, கூட்டம் இல்லாட்டா மட்டும் சீக்கிரம் பார்த்து எடுத்துட்டு வந்துடுவீங்க. ஏன் அத்தை கிழவி ரொம்ப பேசாதீங்க. உங்களுக்கு நல்ல சேலையை பார்த்து எடுத்துட்டு வர வேண்டாமா? என் சுடிதாருக்கு கூட நான் லேட் ஆக்கல, 2 நிமிஷத்துல எடுத்துட்டேன். உங்களுக்கு சேலையை செலக்ட் பண்றதுக்கு தான் 2 மணி நேரம் ஆயிருக்கு. ஆமா ஆமா ஆகுது. அந்த காலத்துல தீபாவளிக்கு நாங்களாம் ரோட்டு கடையில போட்டிருப்போம் டீ. அங்க போய் சேலை எடுத்துட்டு வருவோம், 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிருவோம். இப்ப உள்ளவளுவ வீட்டு வேலை செய்ய வலிச்சு போய் காசை கறியாக்குறதுக்கு நல்ல பெரிய கடையா பார்த்து 10 மணி நேரம் அங்கேயே குடியிருக்காளுவ. இதுல சாப்பாடு டீ காபி பண்டம் எல்லாம் அந்த கடையிலேயே வச்சிருக்கானுவ. அப்புறம் என்ன சொல்லவா வேணும்? உங்களுக்கு தான் வசதியா இருக்கும்ல டீ. தின்னுட்டு தின்னுட்டு போய் சேலைய பாப்பீங்க. ஒரு வாயி 2 உதடு, அதுக்குள்ள 32 பல்லு, அப்புறம் ஒரு நாக்கு. உலக போர்ல இருந்து உள்ளூர் அக்க போர் வரைக்கும் இதுதான் காரணம். செத்த நேரம் வாய மூடுதான் இந்த கிழவி. இதுக்கு ஈக்குவலா பேசுறதுக்கு நம்மளுக்கு எங்க தெம்பு இருக்கு? துணி எடுத்துட்டு வந்திருக்கமே, சூட காப்பி தண்ணி எதுவும் போட்டு வச்சிருக்குன்னு பார்த்தா அதுக்கு இங்க வழி இல்லை. ஏத்தே, முதல்ல உங்களுக்கு வாங்கிட்டு வந்து சேலைய பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. எங்க எடுத்து கூட பாப்போம். பாருங்க அத்தை கிழவி சேலைய. உங்க மன்னவர் கூட இப்படி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாரு. நான் உங்களுக்காண்டி பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். நாங்கும் ஆமா ஆமா, இது என்ன கலரு? இந்த கலர்ல தான் என்கிட்ட ஏகப்பட்ட சேலை இருக்கே. ஆமா ஆமா, இப்படியே குறை சொல்லிட்டு இருங்க, இல்லைன்னா எங்க கூடயாவது வந்து பார்க்கணும். விரிச்சு பாருங்க அத்தை கிழவி. இந்த கலர் உங்ககிட்ட ஏகப்பட்டது இருக்கலாம். இது போல டிசைன் இருக்கா? சொல்லுங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் டீ. இந்த டிசைன் என்கிட்ட இல்ல. ஆ, அப்படி பார்த்துட்டு பேசணும். ஆமா, வேலை எம்பிட்டு? 1200 ரூபா. ஏ அப்பா, எம்பிட்டு வேலை? எதுக்கும் டீ அவன் காசை கறியாக்குற? ஆமா, கறியாக்குறவ. வருஷத்துல ஒரு நாள் வருது தீபாவளி, அதுக்கு புது துணி உடுத்தி நல்லா கொண்டாட வேண்டாமா? 1200 ரூபாய்க்கெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு. உனக்கு என்ன டீ எடுத்த? எனக்கு இந்த வருஷம் சேலெல்லாம் எடுக்கல, ஒரு சுடிதார் எடுத்தேன். காட்டி பாப்போம். எல்லாம் இந்த பைக்குள்ளதான் இருக்கு, பொறுமையா பாருங்க. கடைக்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு வந்திருக்கேனே, மருமகளுக்கு ஒரு கிளாஸ் காப்பி போட்டு வைப்போம். அந்த பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? என்ன செய்ய, நானே போய் போட்டு குடிக்கேன். பேசுவ டீ பேசுவ. நான்லாம் அந்த காலத்துல என் மாமியாருக்கு அந்த பயப்படுவேன். குழம்புல உப்பு லேசா 2 கூட்டினா கூட போறோம். என் கையை பிடிச்சி செவத்தோட உரசி வச்சிருவா என் மாமியா. இவ என்னன்னா நம்ம 1 சொன்னா அதை 2 என் மவங்காரங்கிட்ட சொல்லி மூட்டில விடுறா. அந்த ஆளு அவனு ஏறிட்டுல வர அன்னைக்கிட்ட அம்பட்டு கொடுமையை அனுபவிச்சேன். கிளவி இப்ப மட்டும் என்ன நம்மள கம்மியாவா படுத்துது?
நம்மளை போட்டு வச்சு செஞ்சுட்டு இது என்னமோ பெரிய அன்னை தெரசா மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. கீழே குனிஞ்சு குனிஞ்சு கிடந்து என்னத்தை தான் பேசுவாளோ. அது ஒண்ணும் இல்ல தே, உங்களுக்கு அடுத்த வாரம் அன்னை தெரசா விருது கொடுக்க போறேன். அது என்னம்டி விருது? உங்க அமைதி கைண்ட்னஸ் எல்லாம் பாராட்டி அமைதிக்கான விருது கொடுக்குறேன் தே. நீ விருதுலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், போய் நைட்டுக்கு சோத்த பொங்கு. அடுப்படியில் போய் நிக்கணுமா? பேசாட்டி ஹரிக்கு போன் அடிச்சு ஒரு 10 போராட்டா வாங்கிட்டு வர சொல்லிடணும். நாமளே கால் வழியில செத்து போயிருக்கோம், எப்படா போய் படுக்கலான் இருக்கு. சோறு பொங்கணுமாமே, யாருக்கு கழியும்? பண்டு பொருள் வந்துட்டுனாவ போய் வாங்கிட்டு வந்து தைக்க உட்காருவோம். மழை வேற எப்ப வருது எப்ப போறதுன்னு தெரியல. இதுல எங்கோடி போய் ரைஸ் மில்ல அதிரசம் முறுக்குக்கெல்லாம் மாவு இடிச்சிட்டு வர. சரி கழுத, அப்புறம் யோசிப்போம். இப்ப முதல்ல போய் ஜாமான் வாங்கிட்டு வருவோம். எம்மா காலேஜ் கிளம்பிட்டோம், போயிட்டு வரோம். சேலை அழகா கட்டிருக்கட்டி, எனக்கு கூட இப்படி எல்லாம் அடிப்பெடுக்க வராது. இந்த சேலையை எப்படிதான் கட்டிட்டு திரியுறீங்களோ, எப்பா போட்டுட்டு நடக்கவா முடியுது? அதை ஒரு பக்கம் இதை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு தாண்டி உடைய முதலே சுடிதார் போடுனே. நீ மட்டும் தீபாவளி செலிப்ரேஷனுக்கு சேலை உடுத்தி அழகா நீட்டா போவையா? நான் எப்பயும் போல சுடிதார் போட்டு வரணுமோ? போட்டி சண்டை போடாதீங்க மக்கா, சேலை உடுத்தி நீ அழகா இருக்கியே. எம்மா உண்மையை சொல்லு, சேலை அவளுக்கு நல்லா இருக்கா எனக்கு நல்லா இருக்கா? 2 பேரும் அழகா இருக்கீங்க டி. யாராவது ஒருத்தரை சொல்லுமா? ஏட்டி நீ கேட்கறது நியாயமா? 2 பேரும் அழகா இருக்கீங்க டி. அம்புஜக்கா, பாக்கிதா, பண்டு பொருள் வாங்க சீட்டெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமாக்கா இருக்கு. என்ன சோனி அபி புதுசு சேலையெல்லாம் கட்டிருக்கீங்க, நல்லா இருக்கே. எது ஃபங்க்ஷன் வீடு இருக்கோ? இல்லதே, எங்க காலேஜ்ல இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேரியில வரதா பேசியிருந்தோம், அதனால சேலை உடுத்தி கிளம்பிருக்கோம். சோனி சேலை உடுத்தி நான் இப்பதான் பாக்குறேன், நல்ல அழகா இருக்கு. ஆமாட்டி, எப்பயும் அவ சுடிதாரோட தானே இருப்பா. எனக்கே புதுசா இருக்கு அவளை பார்க்கையில. ஏட்டி நீயும் அக்கால மாதிரி நல்ல மடிப்பு எடுத்து போட வேண்டியதானே? ஏன் இப்படி முந்திய ஒத்தையா தொங்க விட்டுருக்க? கையில புடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமாட்டி? எம்மா எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீ எடுத்தா தான் நல்லா இருக்கு. அதை புடிச்சுக்கிட்டே வாட்டி நிப்ப. ஏன் அம்புஜக்கா, இப்ப எல்லாரும் இந்த மாதிரி தான் சேலை உடுத்துறாவ, நல்லா இருக்கு. சரி பஸ்ல போவேல நல்லா சுத்தி சொறி வச்சுக்கோங்கன்னாட்டி, கூட்டத்துல ஆளுவை யாரும் மிதிச்சிடாம. சரிம்மா, ஏம்மா, நாங்க போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க மக்களே. சோனி அக்கா பக்கத்துல நின்னுக்கனே. சரிம்மா. பேக் ஒன்றும் கிடையாதா? இல்லக்கா, இன்னைக்கு செலிப்ரேஷன் தான், அதனால பேக்லாம் கொண்டு வர வேண்டாம்ட்டாங்க. சரி சரி, பார்த்து போங்க. 2 பிள்ளைகளும் நல்லா வளர்ந்துட்டு, மூத்தவ காலேஜ் முடிக்க போறா. ஏதாவது நல்ல மாப்பிள்ளை வீடு வந்தா கட்டி கொடுக்கலாம்னு பாக்கேன். அவ இன்னும் மேற்கொண்டு படிக்கணும், வேலைக்கு போடுங்க. இப்ப என்னக்கா அவசரம்? இப்ப உள்ள பிள்ளைல நல்ல வேலை பார்க்கட்டு, மேதுவா கட்டி கொடுத்துக்கலாம். ஆமா, சின்ன பிள்ளைல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாவ. அதுவும் ஜாலியா இருக்க வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்க போய் இருந்துட்டு மாமியார் நாத்தனா மாமனார் புருஷன் எல்லாரையும் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. பாவம் இல்லையா? சந்தோஷமா கொஞ்ச நாள் இருக்கட்டு. ஆமா ஆமா, நானும் அதை யோசிச்சேன் கீதா. சரி அக்கா, பண்டு பொருளை எங்க கொடுக்கீங்க? வீடு எம்டியா இருக்கு. நானும் உங்க வீட்டுல தான் எல்லாம் இருக்குன்னு நினைச்சேன். எல்லாரையும் அங்க மரத்தடிக்கு தாண்டி வர சொல்லியிருக்கேன். கில்டா பாட்டி விட்டு திண்ணையில வச்சுட்டு வந்தேன். வாங்க போய் எல்லாம் எடுத்துட்டு பங்க போட்டு பிரிச்சு கொடுக்கணும். சரி, அப்புறம் என்ன, வாங்க போவோம். எல்லாருக்கும் போன் அடிச்சு சொல்லிட்டோம் டி. வடிவக்காக்க கூப்பிட்டே எடுக்க மாட்டுக்காவ. அதனால நீங்க 2 பேரும் ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துருங்க டி. நான் லட்சுமியை கூட்டிட்டு அங்க போறேன். ஆட்டும் கோச்சிக்கிறேன், வாங்க. வடிவு பாட்டி வாங்கட்டி. என்ன புது மாமியாரே, வீட்டுல என்ன நடக்கு? புது மருமவ கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சின்ன பொண்ணு புது மாமியாரு? ஆமா, இப்பதானே மாமியார் ஆகியிருக்கீங்க. ஏட்டிங்களா, என் மவளை கட்டி கொடுக்கும் போதே நான் மாமியார் ஆயிட்டேன். அந்த மாமியார் வேற, இந்த மாமியார் வேற. என்ன வேற வேற? அது வடிவு பாட்டி, மவளை கட்டி கொடுக்கையில நீங்க சாதுரிய மாமியாரு. இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு மருமவ வந்துட்டா, அதனால இப்ப தாண்டவம் ஆடும் ராஜ மாதா. இன்னைக்கு நான் தான் கிடைச்சனாட்டி உங்களுக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? அதாவது பண்டு பொருள் கொடுக்குறாவலாம், வாங்க வரணுமா? உங்களுக்கு போன் அடிச்சு பார்த்துருக்காவ, நீங்க எடுக்கல. கிச்சன்ல வேலையா இருந்தோம் டி, கவனிக்கல.
சரி வடிவு பாட்டி, பண்டிச்சிட்டு எடுத்துட்டு இப்போ உடனே வந்துருங்க. வாரம் டீ. எங்க புது மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் அணக்கமே இல்ல. மேலே ரூம்ல அவ அஞ்சலி எல்லாரும் ஏதோ புதுசா படம் வந்திருக்குல்ல, அதை டிவியில கனெக்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டு இருக்காவ. தீபாவளிக்கு ஜவுளி ஒண்ணு எடுக்க போலையா? போனும் கீதா. மவனுக்கு மருமவளுக்கு தலை தீபாவளி, அவன் மாமியார் வீட்டுக்கு போயிடுவான். மாறி என் மவளுக்கு சீர் கொடுக்கறதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும். சரிக்கா, எல்லாரும் வந்திருப்பாவ, சீக்கிரம் வாங்க. இந்தா இப்போ உடனே வந்துருவோம் டீ, நீங்க போயிட்டுருங்க. எல்லாரும் வந்தாச்சா? இன்னும் நிறைய பேர ஆளை காணுமே. வந்த ஆளுக்கு முதல்ல பொருளை கொடுத்து அனுப்பு. குடுக்க இருங்க சரசு பாட்டி. 20 சீட்டு பிரிச்சிருந்தேன். ஒரு 2-3 பேரு ஒழுங்காவே துட்டு கட்டல. வேற சில பல முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லணும். எல்லாரும் வரட்டும், கொஞ்சம் பொறுங்கோ. எல்லாம் சொல்லிட்டு பண்டு பொருளை கொடுத்து அனுப்பிடுவேன். சரசு பாட்டி, பண்டு பொருளா நல்லா பிரிச்சு எடுத்து டப்பா போட்டு வச்சிருக்கு. அதனால ஒரு 10 நிமிஷம் போறங்க. வடிவு பாட்டி கில்ட்டா பாட்டி, காலம்புற வர தெரியாது. சொன்ன டைம்க்கு எல்லாரும் வாங்க. அதான் வந்துட்டோம்ல டீ, ஆளுவ வரமுன்ன சீக்கிரம் வந்து உட்காருங்க. எங்க போனாலும் ஜோடியா வர வேண்டியது, போக வேண்டியது. இவளுவ மட்டும் என்ன கக்கூசுக்கு போனாலும் ஓட்டிக்கிட்டே திரியிறாளுவ. இவளுவ நம்மள பேசுறாளுவ. 5 வருஷமா நான் பண்டிச்சிட்டு நடத்திட்டு இருந்தேன். என் வேலையில மண்ணெல்லி போட்டு இவ இந்த வருஷம் பண்டு சீட்டு நடத்துறா. இவ எப்படி நடத்துறான்னு நானும் பாக்கேன். இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, பண்டு சீட்டு போட்டவைய மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும். ஆமா, அந்நியர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. கீதா, இந்த ரோடு என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? நான் வருவேன் போவேன். அப்படி வரக்கூடாதுன்னா அவரவர் வீட்டில் வச்சு பண்டு பொருள் கொடுக்கணும். இவ்வளவா ஒருத்தி, சும்மா இருங்கட்டி. இவகிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு. லைலா, நீ வா போ, என்னமோ பண்ணுமா. ஆனா எங்களை இடைஞ்சல் பண்ணாம ஒரு ஓரமான இல்லு. குண்டுச்சி, நீ சரியான ஆளுதாம் டீ. என் சீட்டை புள்ள நீ எடுத்துட்டு இப்ப பேசுறியோ? நீ என்ன பொருள் தான் கொடுத்து கிளிக்கன்னு நான் பார்க்க டீ. இங்கே லைலா, உனைய மாதிரி நான் ஒன்னும் ஏமாத்த மாட்டேன். தரமான பொருள் தான் கொடுக்கேன். தேவையில்லாம என்கிட்ட பேசாத. லைலா, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடாத. நாளைக்கு அவ மூஞ்சில நீ முழிக்கணும், உன் மூஞ்சில அவ முழிக்கணும். இப்படிலாம் பேசாதம்மா. போ, பார்க்கதா இருந்தா ஒரு வாரமா நின்று பாரு, இல்லைன்னா இங்க வந்து உட்காரு. லட்சுமிக்காவை பார்த்தியா சின்ன பொண்ணு? நம்மளுக்கெல்லாம் அவ எதிரி. நம்ம குரூப்லயே இருந்துட்டு நமக்கு ஆவாத வீட்டை பேசுறவ. வீடுங்க 4 முடி. அந்த லைலா லட்சுமி கிட்ட தான் பால் வாங்குறா, முட்டை வாங்குறா. பேசாம இருக்க முடியுமா? எல்லாம் நம்ம தெருக்காரியா போயிட்டான்னு பாக்கேன். ஆமா ஆமா, கொடுக்கல் வாங்கலாம் இருக்க வேண்டியதான். அதுக்குன்னு நம்மளுக்கு ஆகாத வீட்டை பேசணுமா? அது அவங்க பாடு, விடுங்க. எம்மா, உனக்கு வர நேரங்கனாது. காலம்புற வர மாட்டியோ? உங்க அப்பா இப்பதான்ட்டி வயலுக்கு போனாரு. எனக்கு அம்மாவா இருந்துட்டு உனக்கு ஒரு பஞ்சுவலிட்டியே இல்ல. போய் உட்காரு. உட்காரதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நாங்க இப்படியே நின்னுட்டு வாங்கிட்டு போயிருவோம். சீட்டு எல்லாரும் கையில வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். பண்டு பொருள் 50 பொருள் இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வீட்டுல போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பிரிச்சு எடுத்து கரெக்டா தான் வச்சிருக்கேன். அது பார்த்தா தானே தெரியும். சரசு பாட்டி, இடையில பேசினா வாயில குச்சி விட்டு ஆட்டிடுவேன். அமைதியா இருங்க. நீ சொல்லுக்கா. அதே மாதிரி லிஸ்ட்ல ஒரு சின்ன மாற்றம். கொடுக்க பொருளை கரெக்டா கொடுக்க தெரியல, என்ன மாற்றமோ? இதுக்குதான் அனுபவசாலிகிட்ட கொஞ்சமாவது கேட்கணும். லைலா, அமைதியா இரி. அவளை சொல்ல விடுங்க. ஆளுக்கு கத்துனா எப்படி? லிஸ்ட்ல எல்லாருக்கும் சேலை உண்டுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நான் வாங்குற சீலை உங்களுக்குலாம் பிடிக்குமோ என்னமோ தெரியல. அதனால காசை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சேலைக்கு பதிலாக ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன். நல்ல விஷயம் தானே அம்புஜம், அதுக்கு எதுக்கு தயங்குற? சேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாவல்லக்கா, அதான் செவளி எடுக்காதவங்களுக்கு ஏமாற்றமா இருக்குமே நினைச்சேன். சில்லுனுச்சா மிளகா தண்ணி, சிலுத்துக்குச்சா வரக சோறு. ஆமானுச்சா சுண்ட வத்த, அமுக்கி பிடிச்சா கொத்த வர வத்த. சரசு கிழவி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏதாவது சம்மதம் இல்லாம பேசிக்கிட்டு உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. இந்த லைலா வந்தாலே விளங்காது. சரசு பாட்டி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சேலை கொடுக்கேன்ட்டு கொடுக்கலன்னா அப்ப சரசுக்கு மட்டும் 1000 ரூபாய் கையில கொடுக்காத. பேசாட்டி ஒரு 500 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்துரு.
சரசு பாட்டி, அப்ப உங்களுக்கு மட்டும் வேணா சேலை எடுத்து கொடுத்துட்றேன். இந்த கிட்டு சொன்ன மாதிரி நமக்கு மட்டும் 500 சேலை எடுத்து கொடுத்துருவாளோ? வேணாம், 1000 ரூபாய கையிலேயே வாங்கிடுவோம். எனக்கு சீலைலாம் வேணாம், எனக்கு துட்டு தந்துரு. அப்படி வாங்க வலிக்கு. நல்லதுக்கு சொன்ன கேட்க மாட்டாவ. நம்மளோட சிறு சேமிப்பு தான் பெரிய முதலீடு. அடுத்த வருஷம் தீபாவளி இதே போல கொண்டாடணும்னா உங்க பட்ஜெட்லயும் துண்டு விடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா விருப்பம் இருக்கவங்க என்கிட்டயே மறுபடியும் பண்டிச்சீட்டுக்கு சேர்ந்துக்கோங்க. குண்டச்சி, அடுத்த வருஷத்துக்கும் ஆள் பிடிக்கா. இந்த தலைவர் வேற 3 வருஷம் நம்மளை பண்டிச்சிட்டே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னும் 2 வருஷம் தானே இருக்கு, முடியட்டும். குண்டச்சி, உனக்கு வைக்கண்டி ஆப்பு. பொருளெல்லாம் நல்லா இருந்தா வாங்கிட்டே மறுபடியும் போடுவோம் அம்புஜோ. வெடி பாக்ஸ் மட்டும் இன்னும் வரல. என் வீட்டுக்காரரு ஆர்டர் கொடுத்துருக்காவ சிவகாசியில. சாயங்காலம் மட்டும் வந்துருச்சுன்னா எல்லாரும் எங்க வீட்டுல வந்து வாங்கிக்கிடுங்க. எத்தனை மட்டும் அலைவாவ? தீபாவளிக்கு பலகாரம் சுடுற வேலையை பாப்பாவளா, இல்ல வெடியை வாங்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு வருவாவளா? ஏ லைலா, நீ சீட்ல சேரவே இல்லை. நீ ஏமா என் வீட்டுக்கு அலைய போற? நீ எதுக்கு வருத்தப்படுற? வெடிய போட்டு காசை கறியாக்குறதுக்கு பதிலா எங்களுக்குலாம் தீபாவளி அன்னைக்கு 1 கிலோ கறி வாங்கி தந்துடுறேன் அம்புஜம். சரசு பாட்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பண்டு சீட்ல அதெல்லாம் நான் போடல. வெடி ஒரு பாக்ஸ் தந்துருவேன் தான் எழுதியிருக்கேன். ஸ்வீட்டு 1/2 கிலோ பாக்ஸ் வச்சிருக்கேன், பாத்துக்கிடுங்க. சீட்ல 1 கிலோ போட்டுட்டு 1/2 கிலோ தந்தா எப்படி? சரசு பாட்டி, உங்களுக்குலாம் சுகர் வந்துடக்கூடாதுன்னு ஷார்ட்டா போடுறோம். என்ன அம்புஜக்கா இப்படி பொறுப்பு இல்லாம சொல்றீங்க? ஏன் விமலா, 1 கிலோ வாங்கணும்னா நிறைய வேலை வரும். உங்களுக்கு 1/2 கிலோ ஸ்வீட்டு நல்ல மில்க் ஸ்வீட்டா வச்சிருக்கேன், அதுவே 200 ரூபா. அதானே, போன வருஷம் சீட்டு போட்டு இப்போ வந்து கேட்டிங்கன்னா விலைவாசி எல்லாம் ஏறி போயிட்டு அப்போ உள்ள விலையும் இப்போ உள்ள விலையும் ஒன்றா? ஆமா சின்ன பொண்ணு, நான் சீட்டு பிடிக்கையில விலை கம்மியா இருந்துச்சு. இப்ப பாத்தியா கிடுகிடுன்னு ஏறிட்டு எங்க வந்து நிக்குது பாத்தியா? உனக்கு சந்தேகமா இருந்தா வீட்டுக்கு வா விமலா, பில்ல கூட காட்டுறேன். இந்த நெட்டச்சி 4 முடியுமே போதும் இந்த குண்டச்சிக்கு சிங்கி அடிக்க. அப்புறம் பண்டிச்சிட்டெல்லாம் சரியா மாசம் மாசம் கட்டினவைகளுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கோம். அதுவும் அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியாது. குழுக்கள் முறையில 1 கிராம் தங்க காயின் கிடைக்கும். அது தீபாவளி அன்னைக்குதான் குழுக்கள் சீட்டு நடக்கும். எல்லாரும் காலையில ஒரு 10 மணி போல வந்து கலந்துக்கோங்க. ஆட்டுமா? சரி அம்புஜம். இப்ப வந்து ஒவ்வொருத்தரா பொருள் வாங்கிக்கோங்க. நிர்மலா, தலையில வச்சு விட்டுருக்கேன், நல்லா பார்த்து பிடிச்சு கொண்டு போனோமா? ஆட்டும்க்கா. வீட்டுல போயிட்டு பண்டிச்சீட்டை எடுத்து பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. ஏதாவது பொருள் மிஸ் ஆச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு. வெடி பாக்ஸ் சாயங்காலம் என் வீட்டுல வந்து வாங்கிக்கோ. ஆட்டும்க்கா. 1 நிமிஷம் இருங்க, எண்ணெய் பாட்டில் தரேன். உள்ள எண்ணெய் இல்லையோ? எண்ணெய் உள்ள வச்சா கொட்டிடக்கூடாது, அதனால கையில தர, வாங்கிட்டு போங்க. சரி, அடுத்து ஒவ்வொருத்தரா வாங்க. மழை வந்து எல்லாம் நனைஞ்சிராம போட்டு போட்டுன்னு வீட்டுக்கு ஓடுங்க. பாய் சின்ன பொண்ணே. பரவாயில்ல, என் பேரை மறக்காம இருக்கா. பாய் டி நிர்மலா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனல். யாரும் குழம்பிக்க வேண்டாம், நேம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனல்னு. அதனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனல் தான் வரும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, அதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.